இருக்காங்க. தென் என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு பாரு. டெவலப்பிங் டீம் ஒர்க், டிட்டர்மைன் த கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஆக்ட்ஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஒர்க், ப்ரொவைட் provide guidance, time management, coordination, good human relation, proper use of power, secure effectiveness of the group effort, then managerial skills அப்படின்னா. So first பாரு develop teamwork அப்படின்னா primary function of the leaders is develop the combine his followers as to the team. So ஒரு primary function என்ன அப்படின்னா ஒரு குரூப் இருக்காங்கன்னா அவங்கள கம்பைனா ஃபாலோ பண்ணி அவங்கள நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். தென் டிட்டர்மைன் த கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா இதுதான் நம்ம கோல், இதுதான் இதோட ப்ரொடக்டிவிட்டி, இந்த மந்த்துக்கு இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி நம்ம கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோலை டிட்டர்மைன் பண்ணணும். அடுத்து ஆக்ட் அஸ் த ரெப்ரசன்டேட்டிவ்னா இன் ஆர்கனைசேஷன் த லீடர் show the link pin between her team members and management. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்குன்னால ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு லிங்கிங் பின் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பிரிட்ஜா வந்து அந்த லீடர்ஷிப் அப்படின்றது ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன்ல கரெக்டா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உனக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா நீ வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவ. அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஆர் டியூட்டர் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ கிளாஸுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதாவது எம்ப்ளாயருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உண்டான பின் யாரு, ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்போ லீடர்ஷிப். ஸோ இதுதான் லீடர்ஷிப்கான தேர்ட் ஃபங்க்ஷனா இருக்கு. தென் ப்ரொவைட் கைடன்ஸ் அப்படின்னா உனக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, இந்த வேலையை நீ இப்படி பண்ணினா கரெக்டா அதை அச்சீவ் பண்ணுவ. ஸோ இந்த இடத்துல நீ லேக் ஆகுற, இதுல நீ கரெக்டா பண்ணு அப்படின்ற அந்த லீடர்ஷிப் பவர்ல இருக்கவங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ் எப்படி பண்ணணும், கைட் பண்ணிட்டே இருக்கணும். தென் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். டைம்லி கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பை ஹிஸ் டீம் மெம்பர்ஸ், ஸ்டிக்ஸ் இந்த டைம் சேவ் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு டைம்குள்ள இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த லீடர் வந்து கரெக்டா அவங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ இந்த டைம்குள்ள நம்ம இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சாதான் நம்மளால இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மஸ்டா கீப் அப் பண்ணும். தென் கோஆர்டினேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஒரு வேலையுமே தனியா வந்து பண்றதுக்கும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு குரூப்பா பண்றதுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வேலையை பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் அண்ட் டைம் எஃபிஷியன்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு வேலையை குரூப்பா சேர்ந்து ஒரு மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாவும் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். தென் டைம் கன்சூமிங் அப்படின்றது அந்த இடத்துல கம்மியா இருக்கும். அடுத்து குட் ஹியூமன் ரிலேஷன். எப்பவுமே ஒரு குரூப்புக்குள்ள ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ரிலேஷன் அப்படின்றது மெயின்டைன் பண்ணணும். யாருக்கும் எந்த எந்த நடுவுலயும் கான்ஃபிளிக்ட் அப்படின்றது வராம ஒரு நல்ல மெயின்டைன் ரிலேஷன்ஷிப்ப எவ்ரி ஹியூமன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து அந்த குரூப்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். தென் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பவர். இப்ப என்கிட்ட தான் அந்த லீடர்ஷிப் பவர் இருக்கு, நான் எப்படி வேணாலும் பேசலாம், எந்த விதமான வேலை வேணாலும் உங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கக்கூடாது. ஸோ என்னோட வேலை என்ன, உங்களெல்லாம் கைட் பண்ணும், உங்களெல்லாம் மானிட்டர் பண்ணும். தென் உனக்கு என்னென்ன விதமான ஹெல்ப்ஸ் வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்கணும். என்னோட பவர் என்னோட அத்தாரிட்டியை நான் கரெக்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். எக்ஸிக்யூட் அ பவர் நீட்ஸ் டு ஸ்டிமுலேட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சப்பார்டினேட். ஒரு சப்பார்டினேட் இருக்காங்கன்னா சூப்பர்வைசர் எப்பவுமே அவங்க கிட்ட பாசிட்டிவ் வேலை நடந்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அந்த ஒர்க்கை சஸ்டைனபிலிட்டியா பண்ண முடியும், எஃபிஷியன்டாவும் எஃபிஷியன்ஸாவும் பண்ண முடியும். இல்ல நான் என்னோட பவரை நான் அந்த இடத்துல வந்து காமிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவான், இவங்களுக்கு அடியில ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேற கம்பெனிக்கும் ஒரு அதர் ரோலுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவுமே ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பவர் அப்படின்றது இருக்கணும். தென் செக்யூர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் குரூப் எஃபர்ட் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு செக்யூர் எஃபெக்டிவ்னஸ் குரூப் எஃபர்ட். ஸோ வந்து செக்யூர்னஸ் இருக்கணும். இப்போ எனக்கு என்கிட்ட நீ ஒர்க் பண்ற அப்படின்னா உனக்கு செக்யூர்னஸ் ஃபீல் இருக்கணும். இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணாலும் என்னோட கைட் வந்து எனக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா எனக்கு பேசாம இந்த இடத்துல எனக்கு இந்த